இன்றைக்கி ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான கேரளா லாட்ரி கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் டிஸ்பிளே போட்டதில் இந்த மாதிரி தான் நான் போட்டேன். 7ஆம் தேதி என்ன வந்ததோ அது 2014 சேட் வந்து ஒரு லக்கி சேட். ஏன்னா அந்த சேட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வரைக்கும், அதாவது நேற்று நடந்து முடிந்த குழுக்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ரிசல்ட் 4D ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இதையெல்லாம் இப்போது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு வந்து ஃபாலோஅப் நம்பர் கொடுத்தேன். வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு டைட்டில். 0440 41 14 47 74. இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றது எனக்கு தெரில. இதெல்லாம் வந்து ஒரு மாதத்தில் வந்தே தீரக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். போன மாதம் இதே மாதிரி எல்லாமே இட்டாச்சு எல்லா பேரும். ஸோ இந்த மாதம் இந்த 04க்கு 044 0044. அப்போது இந்த 04 2 இடத்துல உங்களுக்கு இட்டாயிருக்கும். ஸோ அதனால் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நான் வீடியோ போடுறதே ரேர். இந்த மாதம் என்னோடய ஒரு வேலைக்காகவும் என்னோடய தேவைக்காகவும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நேற்று நம்ம ஒரு சார்ட் போடுங்க பிரதர், கொஞ்சோண்டு வீடியோ போடுங்க, கொஞ்சம் விளக்கம் கொடுங்க, வீடியோ போடுங்க. ஸோ இவ்வளோ வேலைக்கும் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா, ஒரே சார்ட்டில் 4 ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து ஒரு ரிசல்ட் எப்படியாவது நம்ம தேடி பிடிச்சிட மாட்டோமா அப்படின்றது தான் உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறேன். நேற்றுமே வந்து மிகப்பெரிய மிஸ்ஸிங் தான். இப்படி கொடுத்த இங்கே வந்து ரிசல்ட்டு 00 அது போட்டிருந்தால் இப்படி இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 0044ன்னு போயிடுச்சு. எவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, எவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ். அதையே நம்ம பிரித்து நீங்கள் நான் கொடுத்த அந்த 04 கணக்கில் வச்சுருந்து ஞாபகமாக இதை ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ஒரு இது வந்திருக்கும். அது இல்லாமல் அந்த வின்னிங் வந்து கீழே போயிடுச்சு, இந்த பேட்டர்னில் போயிடுச்சு. நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு கீழே நான் அதை காட்டுறேன், காட்டிட்டு தான் வீடியோ போடுவேன். இருந்தாலும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபாலோஅப் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து 41 14 47 74 இது இருக்குது, 40 ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்கள். அதை நான் உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்கிறதே கிடையாது. அது என்னன்னே தெரில. இருக்கட்டும், கணிப்புன்றது இப்போ நான் உங்களுக்காக தான் எடுத்து போடுறேன். எல்லாரும் மாதிரியும் நம்ம கிடையாது. வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கணும், வீடியோ மூலமாக வியூஸ் வரும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு மன கஷ்டம் இருக்கா, பண கஷ்டம் இருக்கா, மன கஷ்டம் இருக்கா, அப்போது எண்ணம் செயலும் வந்து சரியாக இருக்காது. நம்ம ஒரு கணிப்பு எடுத்து மற்றவங்களை கன்ஃபியூஷன் ஆக்கக்கூடாது, தப்பான கணிப்பை கொடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு வாய்க்கு வந்த சொற்களை சொல்லக்கூடாது, வாய்க்கு வந்த கணிப்பை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ இல்லை, நான் எப்போ திறந்து வீடியோ போடணும் அப்போது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு கணிப்பு கிடைச்சா தான் வீடியோ போடுவேன், கணிப்பு கிடைக்கலன்னா வீடியோவே போட மாட்டேன். இதே மாதிரி தான் இடையில வந்து சொன்னேன், 7 நாள் கழித்து சொன்னேன். அந்த 7ஆவது நாள் ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்தேன். இன்றைக்கி வீடியோ போடுறேன், அதையே நம்பின்னு இருக்காதீங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது 3 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா யாராலையும் எவனாலையும் இன்றைக்கி இது தான் வருது வரப்போகுது அப்படின்றது உறுதியாக ஸ்ட்ராங்கான கணிப்பு கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி வந்து யாராவது சொன்னாங்கனாலும் அவங்கள நீங்கள் நம்பி போய் ஏமாறாதீங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள நம்பி போய் ஏமாறாதீங்க. ஓகேங்களா, இன்றைக்கான கணிப்பு அதே 2014 சேட்டில் இருக்குது, நம்ம பார்ப்போம். இந்த சேட்டை பார்த்திங்கன்னா நேற்று நம்ம மார்க் பண்ண வரைக்கும் இருக்கும், எங்கெங்கெல்லாம் 4 டிஜிட் வந்திருக்குன்னுட்டு. இப்போ நேற்று வந்த ரிசல்ட்டும் இங்கே மார்க் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போது இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து இதை விட்டுடுங்க, அந்த 4080 விட்டுடுங்க. அதை தாண்டி
இது வந்து ஒரு ரிசல்ட்டு. இதுவும் ஒரு ரிசல்ட்டு. இதுவும் ஒரு ரிசல்ட்டு. இதுவும் ஒரு ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து வந்தது. அதாவது ரிசல்ட்டுக்கு இந்த பக்கம், இந்த சைடு வந்தது ரிசல்ட்டு. ஓகேங்களா? ரிசல்ட்டு சின்னதாக வைக்கலாம். ஏன்னா எங்கே வேணால் ரிசல்ட்டு போகும். இந்த பக்கம் போச்சு. இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வருது. ஓகேங்களா? இப்போ வந்ததெல்லாம் இந்த பக்கம் வருது. அப்போது நம்ம இதுக்கு கார்னரில் இருக்கக்கூடியது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். ஏன்னா அந்த 14/04/74 அந்த கணக்கில் வந்து வர்றது வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வருது. இந்த பேட்டர்ன் எனக்கு ஏன் அது மெயினில் படுது 04 அப்படின்றதால. இல்லாட்டி 04 இருக்கிறதால 6-4 பேட்டர்னில் நம்மளுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்குது. 6-4 அதையும் மெயினில் வச்சுக்கிங்க. 6-4 பாசிபிலிட்டு. 6-4 இருக்கிறதால இந்த ஒரு பேட்டர்ன் இங்கே எடுக்கிறேன். 6646 6-4. அடுத்தது ஒரு 6-4 முன்னாடி எடுக்கிறேன். ஓகேங்களா? 6-4 இதே பேட்டர்ன் தான் அங்கேயே இருக்குது. இந்த பேட்டர்ன் தான் அங்கேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் தான் வந்து ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. 6-4 அது அதே மாதிரி தான் வர மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ 6-4 இப்போ நேற்று மார்க் பண்ணதுலேயே வந்து நேற்று மார்க் பண்ணோம்ல, அங்கேயே வந்து 6-5-4-0ன்னு இருக்குது. ஓகேங்களா? 6-5-4-0ன்னு இருக்குது. அதை நான் எழுதி போடும்போது சொல்கிறேன். இந்த இடத்துல 6-5-4-0. இப்போ ஒரு 3 நம்பர் நம்ம எழுதி போடலாம். ஓகேங்களா? 6-5-4-0. அடுத்தது 6-6-4-6. அடுத்தது 4-6-4-6-4. அப்புறம் நம்மளோட மெயினானது 5-7-1-4. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு 6-4னா 1-6 கணக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வந்து மெயின் ஸ்ட்ராட்டஜி. 1-6 அப்படின்றது அதுக்கு மேலவே இருக்குது. 45-16. ஓகேங்களா? இப்போ 4 நம்பர் எழுதணும். அந்த 4 நம்பர்லேயும் வந்து ஸ்ட்ராட்டஜி கணக்கில் மெயினாக இருக்கிறது வந்து இதுதான். 45-16 45-16 62-81. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து மெயின். இந்த 2 நம்பரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் போதும். மற்றதெல்லாம் அடிஷ்னல். 45-16 16 62-81. இப்போ வந்து ஏ போர்டுக்கு வந்து 6 தள்ளுங்களேன். ஏ போர்டுக்கு 6 தட்டு, சி போர்டுக்கு ஒன்றா தள்ளிங்க அப்படின்னா, சிக்கு ஒன்றா தள்ளிங்கன்னா ரிப்பீட்டேஷன் 64. அப்போ 5 இங்கே வரும். இல்லை 4 இப்படி தள்ளினீங்கன்னா 6-5-1 இப்படி வரும். இல்லை இதையே வந்து பி போர்டுக்கு தள்ளிங்கன்னா 6-1-4 4-1-5 உதாரணத்துக்கு இப்படி தள்ளணும். நான் மாற்றி தான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. அதே வந்து 6-1 தள்ளினா 81 26-81. அப்புறம் இதை மாற்றி இங்கே தள்ளினீங்கன்னா 86-21. ஸோ இந்த மாதிரி வரலாம். ஸோ ஏவும் சியும் ஒரு 61, இல்லை ஏவும் பியும் ஒரு 61 ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக கெஸ் ஆகுதான்னு பார்க்கலாம்.
இன்றைக்கானது 41 61 64 41 கொடுத்துட்டோம், 51 எழுதிக்கிங்க, 51. ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் நம்மளை 3 நம்பரை மட்டும் இம்பார்ட்டண்ட் எடுங்க. 54 57 14 45 16 62 81. ஓகேங்களா? இதை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நல்லதே நடக்கும், நல்லது செய்வோம், நல்லது விதைப்போம், நல்லது முளைக்கும், நல்லது செய்வோம், நல்லது எண்ணுவோம். நன்றி, வணக்கம்.